இப்போ பிரச்சனையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம். அதில் சோஷியோ எக்கனாமிக்கினுடைய அசஸ் பண்ணுவோம், அவங்களுடைய வெல்த்தை அசஸ் பண்ணுவோம். அது சொன்னதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும். இப்போ ஏன் சொல்லியிருக்காரு, இதை விட இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அவருடைய ராகுல் காந்தியுடைய அரசியல் ஆலோசகர், இந்த வெளிநாடுகளெல்லாம் காங்கிரஸ் கட்சியை கொண்டு போகிறவர் இருக்கார், சாம் பெட்ரோடோ, அவர் தான் அவருடைய செய்தி தொடர்பாளர். அவர் இன்றைக்கி ஒரு 3 நிமிஷம் ஒரு தொலைக்காட்சிக்கு இது கொடுத்துருக்காரு, இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவிலெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், அதாவது வம்சாவளி வரி. எப்படின்னா, இப்போ நான் ஒருத்தருக்கிட்ட 1000 கோடி சொத்து இருக்குது. ஆனால் அவர் சொந்தமாக சம்பாதிச்சது அந்த 1000 கோடி சொத்து. ஆனால் அவர் மரணத்துக்கு பிறகு அவருடைய வாரிசுகளுக்கு கொடுக்க மாட்டேங்கும். அதில் 55 விழுக்காடு அரசாங்கத்துக்கு போயிடுமா. இப்படி ஒரு சட்டம் அமெரிக்காவில் இருக்கு. இதையா நம்ம இந்தியாவில் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கக்கூடாது? மக்கள் விவாதிக்கணும் இதை பத்தின்னு சொன்னாரு. ஆனா இவரோட கருத்துக்கு காங்கிரஸ் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. ஜெயராம் ரமேஷும் அது அவரோட கருத்து, காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், இதுல ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, இந்த சமுதாய ரீதியில் மட்டும் இல்லை, அவர்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ஒவ்வொருத்தருடைய வெல்த்து கணக்கிடப்படும். அது 90% இருக்கிற மக்களுக்கு பிரித்து அளிக்கப்படும், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்றார். இப்போ இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் விட போகுது? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு சொன்னால், இப்போ அவர் சொல்கிற மாதிரி 16 நிறுவனங்கக்கிட்ட இருந்து வாங்கி அது இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் பிரித்து ஆளுக்கு இத்தனை லட்சம் கொடுக்க போகிறாங்க. சொல்லாத ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது சாமானிய மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? இதுதான் மக்களால் முற்றாக துடைத்து எறியப்பட்ட காங்கிரஸ். கிட்டத்தட்ட 40 பேர் கூட இல்ல. ஏன் அவங்களுடைய இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை போயிருக்கு. அதாவது அதுதான் சொல்றேன். இது எல்லாம் இந்த நாட்டுல இப்படிப்பட்ட அவ சொந்த முயற்சியில சம்பாதிச்சிருப்பான். அதை நீ எப்படி கணக்கிட முடியும்? நீ கணக்கிட்டு நீ யாருக்கு கொடுத்துக்க முடியும்? ஏற்கனவே எல்லா சட்டமும் இருக்கு, ஏற்கனவே வரி விதிப்பு முறை இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ இதுல சம்பந்தமே இல்லாம இது ஏன் இது கொண்டு வராருன்னு சொன்னா, இதுக்கு வளர்ச்சியை பத்தியோ வேற எதை பத்தியும் பேசுறதுக்கு சரக்கு இல்ல, விஷயம் இல்ல. ஆகையினால இப்படி ஒரு போகாத வழி. அன்பழகன் இதுக்கான பதில் பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படிங்கறதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நாட்டினுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு நலிந்த பிரிவினருக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்கின்ற ஏற்பாடு என்பதுதான் அதற்கு பொருளை தவிர இடஒதுக்கீட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, இருக்கிறதெல்லாம் பிடுங்கி சிறுபான்மையற்ற கொண்டு கொடுக்க போறாங்கிறதோ அதோடைய பொருள் இல்லை. அப்படி சொல்லவே இல்லை. எப்படி அடித்தட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி அவங்களுக்கான உதவிகளை மேல கொண்டு இந்த சித்தாந்தம் இதை கிட்டத்தட்ட இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மாதிரி இருக்கு, பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படிங்கிறது. இது இந்தியாவுக்கு ஒத்து வருமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அதுக்குதான் அவர் ஏற்கனவே பேசும்போது கூட பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த தாலியில் இருக்க தங்கம் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது இவங்க ஏதோ பொருளாதார பொது உடைமையாக்குவதற்கு விருப்பப்படுறவங்க போலவும் அதுக்கு என்னமோ யாரோ குறுக்கணிக்கிறது மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடாது. இவர்கள் மண்டல் கமிஷன்ல இருக்கின்ற அந்த 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கூட நிரப்பப்படாமல் இருக்குதா, அதை பத்தி கவலைப்பட்டது உண்டா? 10 வருஷத்துல இவங்க இதை பத்தி கவலைப்பட்டது உண்டா? மண்டல் கமிஷன் கொண்டு வந்ததே பிஜேபி தாங்க. மண்டல் கமிஷன் பத்தி தெரியாம சொல்றாரு. பிசிஆர் ஆக்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. பிசிஆர் ஆக்ட் 2018 பிசிஆர் ஆக்ட்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கோர்ட்டுக்கு போன பிறகு கோர்ட்டில் பிசிஆர் ஆக்டினுடைய ஒரு சில சட்டங்கள் இருக்குது. அவங்களை கைது பண்ணலாம், அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் கைது பண்ண முடியும். அந்த சட்டத்தெல்லாம் டைல்யூட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். சமூக நீதி தான் சொல்றேன். சமூக நீதி தான் இந்த பிசிஆர் ஆக்டை டைல்யூட் பண்ணதுக்கு சட்டப்பூர்வமான கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தது எங்க மோடி தான். நாங்க தான் கொண்டு வந்தோம். அதனால 2-3 மாநிலத்தில் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு கொண்டு வந்தோம். நாங்க தான் உண்மையான சமூக நீதி காவலர்கள். சார், உங்க மோடி தான். நீங்க மண்டல் கமிஷனை கொண்டு வந்தோன்னே ரத யாத்திரை விட்டீங்க, காலி பண்ணீங்க. அதெல்லாம் மண்டல் கமிஷன் தனியா இருக்கு சார். அதுக்கு பிஜேபி இல்லனா அது வந்திருக்காது. அதற்கு பிறகு கழகங்கள் ஏன் கூட்டணி வச்சாங்க? அன்பழகன், என்னங்க சார், மண்டல் கமிஷனுடைய இதை அவங்க புறந்தள்ளிட்டாங்க. அதே மாதிரி விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தாங்க. இவ்வளவு குற்றச்சாட்டெல்லாம் இருக்குல்ல பாஜக மேல. அப்படி இருக்கும்போது ஏன் இங்க இருக்கக்கூடிய கழகங்கள், அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், ஏன் இங்க கூட்டணி வச்சாங்க பாஜகவோட? அது அந்த கட்சிகள் பதிலளிக்க வேண்டியவை ஒன்று. ரெண்டாவது, அதற்கு அவர்கள் ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் அந்த ஆதரவு தருவதற்கான ஒப்புதலை பெற்று செய்திருக்கிறார்கள். 2.
அதை போய் கம்பேர் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு சமூக நீதியில் என்ன இன்ட்ரெஸ்டட்? சரி, நான் எடுத்துக்கிறேன். நேரம் குறைவா இருக்கு. இப்ப சமூக நீதி காவலர் யார் அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப அதுக்கு எப்படி சார் இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது சமூக நீதியை கொண்டு வர்றதுக்கு தான். அப்ப இந்த இடத்துல ஒரு பயம், இங்க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இட ஒதுக்கீடு பறிக்கப்படும்ங்கிறார். அப்போ ஒரு பயம் உருவாகுது மக்களுக்கு. அதே மாதிரி இங்க மோடி அவர்கள் பேசும்போது இதெல்லாம் புடுங்கி எஸ்சி எஸ்டி கிட்டேருந்து புடுங்கி அப்படியே கொண்டு போய் முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. அப்ப இதுக்கான இது எப்படி கொண்டு போறது, இந்த பேலன்ஸ் பண்றது எப்படி மக்கள்? இல்லை, நீங்கள் இடஒதுக்கீடு விஷயத்தில் மண்டல் கமிஷன் அறிக்கை அது வந்து விபிசி அவர்கள் அமல்படுத்த முயற்சி செஞ்ச போது அந்த நாடாளுமன்றத்தில் 3 மணி நேரம் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினவர் ராஜீவ்காந்தி. அன்றைக்கி எதிர்க்கட்சியிலேருந்து ராஜீவ்காந்தி தான் பேசினார். அதுக்கு எதிராக மண்டலுக்கு பதிலாக கமண்டலை எடுத்தது பாஜக. இந்த 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த இடஒதுக்கீடை ஒன்றை மட்டும் வச்சு சமூக நீதியை பாதுகாத்து விட முடியாது. இடஒதுக்கீடு எத்தனை வருஷம் அமலுக்கு இருக்குது? 30 லட்சம் அரசு பணிகள் காலியாக இருக்குங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. எப்போ காலியாச்சு? அது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் காலியானது. நிரப்பாமல் விட்டாங்க. இவங்களும் கொஞ்சம் நிரப்பாமல் விட்டாங்க. அதான் 30 லட்சமாக இன்றைக்கி பெருகி நிற்கிது. அப்போ நீங்கள் அரசு பதவிகளை நிரப்பாமல் காலியாக வச்சுட்டு எப்படிங்க இந்த இடஒதுக்கீடு கொடுத்தா எங்கே இடம் இருக்கும்? அதுக்கெல்லாம் ஏன்னா இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு அப்பீஸ்மெண்ட், இதுவும் ஒரு ஏமாற்று பணி தான். இதுவும் ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். இப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், நேஷன்ஸ் வெல்த்னு சொல்லி ராகுல் காந்தி புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறார். இவர் ஆட்சியில், இவங்க ஆட்சியில் இருந்தப்போ 61லேருந்து 91 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 1% பெருமுதலாளிகளுடைய சொத்து எவ்வளோ வளர்ந்துச்சு, அதுக்கடுத்து 10% இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொத்து எவ்வளோ வளர்ந்துச்சு, அடித்தட்டத்தில் மக்களான 50% மக்களுடைய வருமானமும் சொத்தும் எவ்வளோ தேஞ்சு போச்சு அப்படிங்கிற கணக்கு வந்திருக்குது. அப்போல்லாம் நீங்கள் என்னையா பண்ணீங்க? உங்களுக்கு தெரியாதா? இப்போ எதிர்கட்சியா உங்களை மக்கள் நீங்கள் ஆட்சி செய்ய லாயக்கு இல்லை, உங்கள் ஆட்சியில் நாங்கள் பட்ட கஷ்டம் போதும்னு சொல்லி இஸ்லாமியர்களும் எஸ்சி எஸ்டி மக்களும் பட்டியலின மக்களும் உங்களை ஒதுக்கி தெருவில் தள்ளின பிறகு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. நீங்கள் இருந்தப்போ என்ன பண்ணீங்க? நீங்கள் இருந்தப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? காங்கிரஸ் ஆட்சியின் முடிவில் த எக்கனாமிஸ்ட் சொன்ன கருத்து என்னென்னா, த ரிச் ஹேவ் பிகம் ரிச்சர். சுதந்திர இந்தியாவில் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக இருக்காங்க. த பூவர் ஹேவ் பிகம் பூவரர். ஏழைகள் மேலும் ஏழைகளாக இருக்காங்க. இதுதாங்க நடந்தது சரி உங்கள் ஆட்சியில். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவேன்னு இப்போ தெருக்கோடியில் நின்று கூவுறீங்க. சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். இந்த நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். ஒரு சாதனையை சொல்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி காங்கிரஸுடைய வாக்குறுதியை விமர்சனம் பண்றது, அவங்களுடைய ஆட்சியை விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது ஒரு சரியான முறையான எதிர்கட்சிகள். ஒரே நிமிஷம், காங்கிரஸ் கட்சி வந்து மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் இறந்து போன ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுப்பதற்காகத்தான் இது மாதிரியாக நடக்கவே முடியாத ஒரு சில விஷயங்களை, அதுவும் மக்கள் விரோதமான ஒரு சில காரியங்களை, பெரும்பான்மை மக்களுக்கு விரோதமான காரியங்களை ராகுல் காந்தி செய்ய முன்பட்டிருக்காரு. எங்களுடைய அமித்ஷா அவர்கள் சொல்கிற மாதிரி 20 பேர் 30 பேருன்னு கூட கருத்து கணிப்பில் வருது, 20 சீட்டு கிடைக்கும் காங்கிரஸுக்குன்னு. அது கூட கிடைக்காம பார்வையாளர் மாடத்தில் உட்கார்ற அளவு கூட காங்கிரஸ் தான் திரும்ப திரும்ப வருது. பாஜகவுடைய சாதனை என்ன? வேலை வாய்ப்பின்மை இருக்கு, வளர்ச்சி என்ன இருக்கு, பணவீக்கம் என்ன இருக்கு, இத பத்தி எங்கேயுமே ஒரே ஒரு விஷயமா, பிரச்சாரத்துல ட்ரிபிள் தலாக்னு சொல்றது பெரும்பான்மையான முஸ்லீம் நாடுகளாக இருக்கிற நாடுகள்லே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் பாரத நாட்டில் இது வரைக்கும் இருந்ததே. அது யாருக்கு எதிரானது? இப்போ ட்ரிபிள் தலாக் எடுத்தது யாருக்கானது? யாருக்கான வாய்ப்பு இது? அந்த இஸ்லாமிய சகோதரிகளுக்கான வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். அது மாதிரி போன தடவை 2014 2019 நாங்கள் குறிப்பிட்டு சொன்ன எல்லா வாக்குறுதியும், அது 370 நீக்கமாக இருக்கிறதும் ஆரம்பிச்சு எல்லாவற்றையும் நிறைவேற்றிருக்கோம். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, அதோட அதிகமாக கொடுத்துருக்கோன்றோம், ஆதாரம் கொடுக்குறோம். நீங்க தெருவோரம், ஒரே நிமிஷம், தெருவோரம் இருக்கிற வியாபாரிகள் பெண்கள் இருக்காங்கல்ல, பூ கட்டுறவங்க, காய்கறி விற்கிறவங்க, அவங்களுக்கு 4.5 கோடி பேருக்கு 10,000 ரூபாய் எந்தவித பிணையும் இல்லாமல் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய சொந்த கால நிற்கிறதுக்கு அதுதாங்க வசதி, அதுதாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும். சுயமரியாதையோட ஒரு பெண்ணை வந்து முன்னாடியே சுய உதவி குழுக்கள்லாம் வந்து, அதை விட இப்ப வந்து சுய உதவி குழு கொண்டு வந்ததே அடல்ஜி தான், வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் கொண்டு வந்தோம். அதை இன்னைக்கு 3 மடங்கு 4 மடங்கு அதுக்கு கொடுக்குற நிதி அதிகமாக்கி இருக்கோம். அது மட்டும் இல்ல, எல்லா விதமான மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு
நம்மளுடைய இந்த 10 ஆண்டு கால சாதனை பண்ணியிருக்காரு நரேந்திர மோடி. மீண்டும் இந்த ஆட்சி வரும்பொழுது விட்டு போன இடம் நம்ம 11வது இடத்துல பொருளாதாரத்தில் இருந்தோம், இன்னைக்கு 5வது இடத்துக்கு வந்து 3வது இடத்துக்கு போகணும்னு சொன்னா 3வது முறை வரணும்னு சொல்றோம். நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். அன்பழகன் அவர்கள்ட்ட நிறைவு கருத்தாக, அதாவது காங்கிரஸ் கட்சியிலே ஏற்பட்ட சில நெருக்கடிகளால் மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை களைவதற்கு பிஜேபி வந்தார்கள். பிஜேபி வந்த பிறகு இப்போ 2 பேருக்குமே குறைபாடு இருந்திருக்கு. யாருக்கிட்ட விடுறதுன்னு கலை மிக அருமையாக கேட்டார். யார்கிட்ட விடுறது? இப்போ அமெரிக்காரன்ட்ட விட்டுருவோமா, இல்லை ஜப்பான்காரன்ட்ட விட்டுறதா? இப்போ இருக்கிறதுல யார் இப்போ வந்து மாற்றமாக இருக்கிறாங்க? இன்னைக்கு வந்து காங்கிரசினுடைய போக்கை மாற்றி இருக்கிறது, தன்னுடைய கருத்து மாற்றி இருக்கிறது, ஸ்ட்ராட்டஜி மாற்றி இருக்கிறது, சமூக நீதி பக்கம் வந்திருக்கிறது. இன்றைக்கு மிக சிறப்பாக அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள், உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். பிஜேபி கொடுக்க தயாரா? இவரும் சொல்றாரு, அவர்தான் கேரண்டினே தானே சார் கொடுக்கறாங்க. அவங்க வாக்குறுதியே மோடிக்கு கேரண்டி தானே. நாங்க நடைமுறைப்படுத்துறோம். ஜனங்க பூ விக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏழை மக்களுக்கு இருங்க ஸ்ரீதர், நேரம் குறைவா இருக்கு, அவர் முடிச்சிரட்டும். பாருங்க, பூ விக்கிறவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்குறீங்க, ரைட்டு. செத்து போனா மறுமணமே செய்யக்கூடாது, வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணமே பண்ணிக்கணுங்கிற அந்த சனாதனத்துக்கு எதிராக எங்கள் ஆட்சி செயல்படும், நிக்க வச்சு அவங்க தண்டனை கொடுப்போம்னு சொல்வதற்கு பிஜேபி தேர்தலுக்கு கொடுக்க தயாரா? ராஜஸ்தான்ல இன்னமும் குழந்தை திருமணம் நடக்குது, சிசு திருமணம் நடக்குது. கண்டிப்பா எங்க நடக்குது? எங்க நடக்குது? எந்த உலகத்துல இருக்காரு தெரியல சகோதரர். எந்த ஊர்ல நடக்குது? எந்த ஊர்ல நடக்குது? சனாதனத்துல எங்க இருக்கு? சனாதனத்துக்கு தெரியுமா உங்களுக்கு சனாதனம்னா என்னன்னு? எங்க இருக்குது சனாதனத்துல? சரி, நம்ம நேரம் குறைவா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். இல்ல அன்பழகன் உள்ளதனாலயா ஒரு பெண்ணை கற்பழித்தவனை வரவேற்றது யார்?